ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, வாஸ்து நாள். வாஸ்து பகவான் வாஸ்து நாள். திரையோதசி திதி மாலை 5:47 வரை. மூல நட்சத்திரம் அமிர்தயோகம், சித்தயோகம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் நட்சத்திரம். நாளைய விசேஷங்கள் வந்து சதுர்தசி திதி, சங்கடங்கள் நீக்கம். சதுர்தசி திதி பூராட நட்சத்திரம், சித்தயோகம், மிருகசீரிடம், திருவாதிரை நட்சத்திரம். கருட ஜெயந்தி வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு வருதுன்னா 22ஆம் நாள். கருட ஜெயந்தி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பௌர்ணமி திதி வந்து 29ஆம் நாள், அதாவது புதன்கிழமை. வர புதன்கிழமை வந்து பௌர்ணமி வருது. பௌர்ணமி திதி வந்து புதன்கிழமை வந்து இரவு 8:58 மணி முதல் மறாவது நாள் காலையில் பௌர்ணமி திதி இரவு 8:58 மறாவது நாள் 10 மணி வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புதன்கிழமை, திங்கள், செவ்வாய், புதனில் பௌர்ணமி மிகவும் நிறைந்த நாள். எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இங்கே வந்து நிறைந்த நாளில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அமாவாசையும் நிறைந்த நாள் தான், இருந்தாலும் அமாவாசை வந்து ஒரு முன்னோர்கள் வழிபாடு, அதனால் அதை பௌர்ணமி தினத்தை எடுத்துக்கலாம். இன்று வாஸ்து நாள். நெய் தீபம் ஏற்றினால் என்ன பண்ண? ஆதியா ஸ்கூலுக்கு கிளம்பி. அஷ்டமச்சனியால் பாதிக்கப்பட்டுள்ளேன், தீர்வு திங்கள் தோறும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டால் திங்கள் தோறும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். பரிகாரத்திற்கு ஏற்ற நாள் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பிறந்த நட்சத்திரம். திதி எங்கு கொடுக்க வேண்டும்? வருட திதியை வீட்டிலும், திதி கொடுக்க தவறியர்கள் காசி ராமேஸ்வரத்திலும் கொடுக்கலாம். நீர்நிலைகளில் பொதுவாகவே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பஞ்சதீபம் என்பது இலுப்பை, விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், நெய் ஆகியவற்றை 5ஐயும் கலந்து கொடுப்பது தான் பஞ்சதீபம். மகாலட்சுமியின் அருளோடு பணமும் சேரும். மௌன விரதம் இருந்தால் முருகனுக்கு ஏற்ற நாளான செவ்வாய் தோறும் மௌன விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். சுமங்கலியாக வாட. அகந்தை வந்தால் அன்பு போய்விடுமா? புதுமண தம்பதியருக்கு ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருங்கள். நண்பர்களைப் போல பழகுங்கள். விட்டு கொடுக்கும் எண்ணம் அவசியம். குழந்தைகளை விழிப்புடன் வளருங்கள். ஜெபத்திற்கு தினம் நேரம், வருமானத்திற்கேற்ப செலவு செய்யுங்கள். புதுமண தம்பதிகள் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக 2 பேரும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறது என்னுடைய இது. தேடி வரும் பதவி, முன்னுரிமை. விருந்து நடக்கும்போது ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இல்லறம் இனிக்க. பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையும் கருணையும் மிகுந்த நாள்.
நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பது எல்லோருக்கும் புரிய வேண்டும். அப்போ தப்பே நடக்காது. நீயும் தெய்வமாகலாம். கடமையை செய். சிவானந்தர். கட்டுப்பாடு இருந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும். எந்த நிலையில் இருந்தாலும் அதற்காக நீ கவலைப்படாது. அப்படிதான் இருக்கணும். மன தூய்மை இருந்தால் கடவுளை அடையலாம். புகழுடன் வாழ. ஜோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவு ஆகுமோ? வேதியர் முழு வேதத்து அமுதத்தை தீதியில் சீர்திரு வேங்கடத்தானையே. வேங்கடங்கள் மெய் மேல் வினை முற்றமும் தாங்கள் தங்கட்கு நல்லென செய்வார் வேங்கடத்து உறைவார்க்கு நம என்னால் அங் கடமை அது சுமர்த்தார்கட்கே. சுமர்ந்து மாமலர் நீர் சுடர் ரூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனோடும் நமன்று எழும் திருவேங்கடம் நங்கட்குச் சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் அன்று நாளம் மலர்ந்த பிரான் பரன் சென்று சேர்ந்திருவேன் ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. நல்லோரை அவமதிக்காதீர்கள். அன்னதானத்தின் மகிமை. பச்சை நிறமே பச்சை நிறமே. அன்னதானம் கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு. உலக அமைதிக்கு வேயிறு தோழி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணிதறிவு மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்கை எருது ஏறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல்குடி வந்து என் உளமே புகுந்து அதனால் 9 ஒன்றோடு 7 பதினெட்டோடு 6 உடனாய் 4 நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே. அதாவது கோளறு பதிகம் படிக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒன்று. கோளறு பதிகம் படிங்க. தூங்கும்போது படுக்கை அறையில் கோளறு பதிகத்தை வைத்தாலே நமது கஷ்டங்கள் தீரும். கோளறு பதிகம் பாடுங்கள். உன்னை நம்பு வாழ்வழித்த வள்ளல் புஷ்கர் பிரம்மா குறையின்றி வாழ மும்மூர்த்தியின் தாய். மும்மூர்த்தியையும் குழந்தையா ஆக்கி தன்னோட கற்பின் திறமையால் குழந்தையாக ஆக்கி தத்தாத்ரேயர் என்ற பெயர் பெற்றார். மும்மூர்த்திகளின் தாயாகும் பாக்கியம் அத்ரி முனிவரின் மனைவி அனுசுயா தேவி அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தவிர்த்தரை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி சேலம் வந்துடுவோம்னு நினைக்கிறேன். சேலம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா 2வது மாதம் நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.